உங்களுக்கு தெரிஞ்ச அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இந்த ஒர்க் பண்ணி முடிஞ்சாங்க. அது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஃபுல். எத்தனை நம்ம டயாலிசிஸ் சென்டர்ஸ் லோ காஸ்ட்டில் போட்டாலுமே இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அந்த விதத்தில் ஒரு 2 லொக்கேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒரு முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம பண்ணோம்னா 60 lakhs per டயாலிசிஸ் சென்டர் 1.2 crores மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்டை பண்ணலாம். இதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண பெரிய மாநகரங்களில் உள்ள ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் நல்ல சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ஸை ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம வீட் கேன் கோ அஹெட். நியோநேட்டல் கேர் இதுவுமே நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். மணப்பாறையில் பண்ணியிருக்கோம், மணப்பாறை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல ஹாஸ்பிட்டல்ஸில் நியோநேட்டல் கேர் குழந்தைங்க குறை பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைங்க சின்ன குறைகளை இன்குபேட்டர் வச்சு நிவர்த்தி பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களை நியோநேட்டல் கேர்ங்கிற கான்செப்டில் அந்த மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டலை எக்யூப் பண்ணி அதில் பல குழந்தைகள் சேவ் பண்ணப்பட்டிருக்கு. 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அதனால் பயனடைஞ்சிருக்காங்க. இது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இந்த உதவி நியோநேட்டல் கேர் கிடைக்கிறதில்ல. அந்த கட்டாயம் அந்த ஒரு ப்ராஜெக்ட் செய்யறது நிறைய கிராமப்புற குழந்தைகளுக்கெல்லாம் இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது 2 லொக்கேஷன்ஸில் 50 lakhs per சென்டர் அப்படிங்கிற முறையில் 1 கோடி ரூபா செலவில் ஏதாவது 2 லொக்கேஷன் செலக்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே பண்ணலாம். பட் மினிமம் ஒரு 2 லொக்கேஷன்ஸ் இது ஒரு 1 crore ப்ராஜெக்டை கிராண்ட்ஸில் பிளான் பண்ணியிருக்கோம். விமன் எம்பவர்மெண்ட் இது ஒரு 100 பெண்களுக்கு வறுமை கோட்டு கீழே இருக்க பெண்களுக்கு, இப்போ சிங்கிள் உமனாக இருப்பாங்க, வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க, ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுற பெண்மணிகள் இருப்பாங்க. அவங்கள கரெக்டாக செலக்ட் பண்ணி ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 1,50,000 மதிப்பிலான மாடு, மில்கிங் கவ் அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறப்ப அவங்களோட வாழ்க்கை தரம் கட்டாயம் உயரும். அந்த ஒரு மாடு வாங்கி கொடுத்ததுனால அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணி அவங்க குழந்தைகளை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு பெண்களுக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன், ஒரு நம்ம இப்போ கவனிக்க